பசங்களா வெல்கம் பேக் டு மார்க் ரூம். இன்னைக்கு நம்ம 5 மார்க் கொஸ்டின் தான் நம்ம மார்க் ரூம்ல பார்க்க போறோம். டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, frequency வந்து 6 × 10 to the power 14 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பவர் எமிட்டட் வந்து 2 × 10 to the power -3 வாட்ஸ்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் per second எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பசங்களா, n divided by t என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பவர் அண்ட் frequency கொடுத்துட்டு இதுக்கு நம்ம கிட்ட ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு, which is very very easy and important, which is n by t is equal to p divided by hf அப்படிங்கிற ஃபார்முலா தான். ஸோ பவர் கொடுத்துட்டாங்க, நம்ம பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தெரியும், frequency தெரியும், we people can solve it. ஸோ பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கடா, பவர் is given as 2 × 10 to the power -3. அடுத்தது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து 6.63 × 10 to the power -34 into frequency பார்த்தீங்க அப்படின்னா 6 × 10 to the power 14 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you people will be getting 5 × 10 to the power 15 photons per second. ஓகே, அப்போ எவ்வளோ ஃபோட்டான்ஸ் வரும் பசங்களா, 5 × 10 to the power plus 15 photons அப்படின்னு வரும். அண்ட் இந்த ஃபார்முலா எப்படி மேம் நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டால், which is very simple, நான் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். E is equal to n into hf. நான் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன், டைமால் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனர்ஜி பை டைம் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் பவர். அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு n by t into hf. அப்போ n by t வேணும் அப்படின்னா பவர் டிவைடட் பை ஹெச்எஃப் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கேருந்து தான் இந்த ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம கிட்ட ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சிக்கும் கரெக்ட் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டுக்கும் நம்ம கிட்ட கிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா we have to plot the graph. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், இது நம்மளோட இன்டென்சிட்டி. அண்ட் பசங்களா, இன்டென்சிட்டியும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கர்வ் வரும். ஓகே, ஒரு ஸ்ட்ரைட் லைனான ஒரு லீனியர் கிராஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, the waves associated with the moving electron and moving proton. ஒரு எலக்ட்ரானும் புரோட்டானும் இருக்கு, அதோட வேவ் லென்த் வந்து சேம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான்னு கொடுத்துட்டு இங்க இருக்கிற ஆப்ஷன்ல எது சேமா இருக்கும்னு கேட்குறாங்க. பசங்களா, இது ரெண்டுமே நம்மளோட மைக்ரோ பார்ட்டிகல்ஸ். அப்போ இது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டி ப்ராக்லே வேவ் லென்த்ல எழுதுவோம், h divided by m into v அப்படின்னு எழுதுவோம், இல்லை h divided by momentum அப்படின்னு எழுதுவோம். அப்போ புரோட்டான் எலக்ட்ரானோட வேவ் லென்த் சேமா இருக்குன்னா இந்த இடத்துல h divided by momentum of proton h divided by momentum of electron. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா momentum of electron and proton நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். So option 1 will be the correct answer. பசங்களா, இந்த மார்க் ரூம்ல சால்வ் பண்ண இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மார்க் ரூம் செஷன்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல உங்களை சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், டேக் கேர் எவ்ரிவன்.